இப்போ அந்த 3 கோடி ரூபா டர்ன் ஓவர்னு சொல்கிறீங்களா, இதில் விவசாயிகளுக்கு வந்து எவ்வளோ தொகை போகும்? ஐயா, நாங்கள் வாங்கக்கூடிய 40% இயற்கை விவசாய பொருட்களை நேரடியாக வந்து நம்ம விவசாயிகள்கிட்ட தான் வாங்குகிறோம். இப்போ வந்து நம்ம வாங்கக்கூடிய பாரம்பரிய சிறுதானியம் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க எனக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தது. அப்போ வந்து பாரத பிரதமர் வந்து என்னை பார்த்தும் பொழுது வந்து, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சாலை வடமலை. நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர், அன்னவாசல், விராலிமலை, குன்னண்டார் கோவில் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளிடம் சிறுதானியங்களையும் பாரம்பரிய அரிசி வகைகளையும் தானியங்களையும் விவசாயிகளிடம் விதைகள் முதல் அறுவடை வரை அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசாங்கத்திலிருந்தும் மாநில அரசாங்கத்திலும் இருக்கக்கூடிய சில திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவர்களிடம் இருந்து பொருட்களை நாங்களே பெற்றுக்கொண்டு அதை மதிப்பு கூட்டுதல், பாரம்பரிய அரிசி வகைகளிலும் பாரம்பரிய சிறுதானிய வகைகளிலும் மதிப்பு கூட்டுதல், சிறுதானியங்களில் லட்டு வகைகள், தின்பண்டங்கள், குக்கீஸ், நூடுல்ஸ், பாஸ்தா, இன்னும் மதிப்பு கூட்டுதல் சத்து மாவு வகைகள், இன்னும் பொங்கல் மிக்ஸ், அதுக்கடுத்து தோசை மிக்ஸ், இடியாப்ப மிக்ஸ், இது போல் மதிப்பு கூட்டுதலில் வந்து 70க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டுதலை நாங்கள் வந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர் பகுதியில் நாங்கள் வந்து உற்பத்தி ஆலைகளை வைத்து தயாரித்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 12 வருடங்களாக இந்த சிறுதானிய உற்பத்தியாளர்களிடமும் மற்றும் பாரம்பரிய அரிசி உற்பத்தியாளர்களிடமும் டெல்டா விவசாயிகளிடமும் மற்றும் தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக விவசாயிகளுடைய மதிப்பு கூட்டுதல் பொருள்களை நாங்களே கொள்முதல் செய்து கொண்டு அதை உழவன் குக்கி என்ற ஒரு பிராண்ட் மூலமாக தமிழ்நாடு முழுக்கவும் நாங்கள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். 2023ஆம் ஆண்டு சிறுதானிய இன்டர்நேஷ்னல் மில்லட்ஸ் இயர், அந்த வருடத்தில் சிறுதானியத்திற்கு மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் மாநில அரசாங்கத்திலும் பெருமளவு உதவிகள் சிறுதானிய உற்பத்தியாளர்களுக்கும் சிறுதானிய மதிப்பு கூட்டுதல் உற்பத்தியாளர்களுக்கும் நிறைய அங்கீகாரங்கள் கிடைத்து இன்டர்நேஷ்னல் மில்லட்ஸ் இயரில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த வருடத்தில் எங்களுடைய உழவன் குக்கி நிறுவனத்திற்கு மத்திய அரசாங்கத்தின் உணவு பதப்படுத்துதல் துறையின் மூலமாக பாரத பிரதமரின் பாராட்டுதலுக்கு எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக வட மாநிலங்களிலும் எங்களுடைய பிராண்டிற்கு நல்ல மார்க்கெட்டிங் சப்போர்ட் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் கிடைத்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் எதுவென்றால், எங்களுடைய இயற்கை விவசாயிகளையும் இயற்கை சிறுதானிய உற்பத்தியாளர்களுக்கும் முன்னோடியாக எங்களுக்கு ஒரு தந்தை போல இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்திய மரியாதைக்குரிய எங்களது தமிழ்நாட்டு இயற்கை வேளாண் விவசாய விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய வளர்ப்பு தான் நாங்கள். ஏனென்றால் அவர்கள் வந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தி எங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு மரியாதை இன்றைக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவர் பின்பாடி நாங்கள் என்றாம் சிறிய வயதிலிருந்து நாங்கள் ஃபாலோ அப் செய்தோம். அதனுடைய ஒரு ரிசல்ட் தான் வந்து என்னை போல ஒரு சிறுதானிய ஒரு சிறிய அளவில் தொழில் முனைவராக இருக்கும் பொழுதும் ஒரு மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் இன்று நடக்கக்கூடிய இந்த வேளாண் திருவிழா 2025 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த விழாவிலும் எங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்குது என்றால் அதற்கு நாங்கள் எல்லாம் முன்னோடியாக எங்களுக்கு முன்னுதாரணமாக அவரை நம்மாழ்வார் ஐயா அவர்களை வைத்து தான் நாங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்று இளைஞர்கள் எல்லோரும் அவர் பின்னாடி நாங்கள் நிற்பதற்கு காரணம் உண்மையாகவே அவர் விவசாயிகளுக்காகவும் நமது பாரம்பரிய உணவுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தமிழ்நாட்டிற்காக அவர் செயல்பட்டார். அவரை மென்மேலும் நாம் வந்து அவரை முன்மாதிரியாக வைத்து வரும் கால இளைஞர்களும் வரக்கூடிய விவசாயிகளையும் வந்து அவர் சொன்ன வழியிலும் அவர் சொன்ன அந்த கொள்கை கோட்பாட்டுகளையும் நாம் முன்னெடுத்து செல்வோமானால் கண்டிப்பாக தமிழ்நாடு விவசாயிகள் மட்டும் இல்லாமல் அவர் இந்திய விவசாயிகளும் உலகளவில் அவரை நாம் வந்து போற்ற முடியும். நமது பொருட்களையும் நமது வேளாண் சார்ந்த உணவு உற்பத்தியாளர் நிறுவனங்களையும் நமது பொருட்களை உலகளவில் கொண்டு சேர்க்க முடியும் என்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவமாக நான் கருதுகிறேன். உண்மையாகவே இந்த யூடியூப் சேனல் இவர்களுடைய ஸ்தலத்திற்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த மரியாதைக்குரிய செந்தில் ஐயா அவர்களுக்கு வந்து நாங்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உழவன் குக்கி சார்பாக இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி சார். இப்போ வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு 1 கோடி ரூபா வந்து டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இல்லையா?
இந்த வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்ற இதெல்லாம் எந்த அமைப்புலாம் கொடுத்தாங்க? இப்போ வந்துங்க ஐயா, எங்களுடைய நிறுவனம் வந்து ஒரு 3 கோடி நம்ம வந்து இந்த வருஷம் 3 கோடி. ஆமாங்க ஐயா, 3 கோடி நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஐயா இந்த வருஷம். இது எல்லாமேங்க ஐயா நிப்டம் தஞ்சாவூர் எங்களுக்கு வந்து ஆர்என்டி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிப்டம் என்ற ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் தஞ்சாவூரில் இருக்காங்க. எங்களுக்கு அவங்க தான் வந்து ஒரு 12-13 வருடங்களாக எங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து ஆர்என்டி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே அவங்க தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து கூட இருக்கிறாங்க ஐயா. இப்போ அந்த 3 கோடி ரூபா டர்ன் ஓவர்னு சொல்கிறீங்களா, இதில் விவசாயிகளுக்கு வந்து எவ்வளோ தொகை போகும்? ஐயா, நாங்கள் வாங்கக்கூடிய 40% இயற்கை விவசாய பொருட்களை நேரடியாக வந்து நம்ம விவசாயிகள்கிட்ட தான் வாங்குறோம். இப்போ வந்து நம்ம வாங்கக்கூடிய பாரம்பரிய சிறுதானியமாக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், பாரம்பரிய அரிசி வகைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 40% இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து விவசாயிகள்கிட்ட நேரடியாக தான் கொள்முதல் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய ஃபார்மர்ஸ் குரூப்பில் சித்தண்ணா ரிசோர்சஸ் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் நாங்கள் தனியாக ஒரு எஃப்ஓ வச்சுருக்கோம். அன்னவாசலில் குடுமியான் மலை ஃபார்மர்ஸ் குரூப் பக்கத்தில் நாங்கள் வந்து விவசாயிகள் வச்சுருக்கோம். இதில் நேரடியாக எங்களுடைய விவசாயிகள்கிட்ட விளையிற பொருளுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 100 ரூபா அப்படின்ற ஒரு சதவிகிதத்தில் நம்ம வந்து ஒரு கொள்முதல் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபமாக வந்து ஒரு 30 ரூபாய் வந்து நேரடியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தியிருக்கேன். இப்போ நம்மளோட பழகிய அனுபவங்கள் ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லுங்களா? ஒரு எனக்கு வந்து அவர் கூட சந்திக்க ஒரு 2 முறை எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சதுங்க ஐயா. அது எந்த மாதிரினா ஸ்டாலில் கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சிது. ஒரு முறை விதை திருவிழா நடத்தும் போது வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையாகவே நான் அந்த டைமில் நான் கொடுத்த அந்த லட்டு ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஐயா சாப்பிட்டுட்டு உண்மையாகவே நான் ஒர்க் பண்ண என்ஜிஓவில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து இந்த மாதிரி என்ஜிஓவில் இருக்கக்கூடிய ஆளே இல்லை, நீ வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி மதிப்பு கூட்டுதல் செய்யுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அவர் வந்து என்னை வந்து ஊக்குவிச்சார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருந்தது. அப்போல்லாம் வந்து நான் சிறிய பையன் ஒரு அப்போ வந்து எங்களுக்கு வந்து கீரனூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விதைகள்லாம் கொடுக்கும்போது குமரனோட இருந்தீங்களா? ஆமாங்க ஐயா, நம்ம வந்து சாலை டேனியல் குமரன் அண்ணாவும் சாலை வெளிச்சன் வேலன் அண்ணாவும் வந்து என்னை வந்து வழி நடத்தினாங்க. எனக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்து எனக்கு வந்து அனைத்து விவசாயிகளும் சந்திக்க வச்சு எனக்கு வந்து ஒரு அடித்தளம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா சாலை டேனியல் குமரன் அண்ணாவும் சாலை வெளிச்சம் வேலன் அண்ணாவும் தான். அவங்க 2 பேருக்கும் நான் எப்பவுமே ஒரு நன்றியை தெரிவித்து நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி வந்து ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இயற்கை விவசாயத்தில் ஆர்வமாக வரும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஆர்கனைசேஷனில் ஒரு சேலரி கொடுத்து எங்களுக்கு ஒரு பயிற்சியும் கொடுத்து என்னை வந்து உண்மையாகவே இன்றைக்கி நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு விவசாயத்துக்கு ஆர்வமாக வரும்போது அதை எங்களை வந்து ஒரு தட்டி கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து என்னை வந்து வழிநடத்தினாங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து வேலன் அண்ணாவுக்கும் சாலை டேனியல் குமரன் அண்ணாவுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய புகைப்படங்கள் வீடியோலாம் பார்க்குறேன். நீங்கள் நரேந்திர மோடியோடலாம் இருக்கீங்க, டெல்லிக்கெல்லாம் நிறைய போயிட்டுருக்கீங்க. எப்படி வந்து ஒரு சிறுதானியத்தை வச்சு வந்து டெல்லி வரையிலும் நீங்கள் போயிருக்கீங்களா? ஐயா, நான் வந்து 2016க்கு பிறகு வந்து மத்திய அரசு திட்டங்களை வந்து அதிகமாக கவனிக்க ஆரம்பித்தேன். நான் அவங்க கொடுக்குற திட்டங்கள் எல்லாமே நேரடியாக விவசாயிகளுக்கும் நேரடியாக பயனாளிகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்ததுனால CSIR அரோமா மிஷன் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் நபார்டு சம்பந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் CSIR அரோமா மிஷன் மூலமாக நறுமண பயிர்களை வந்து ஊக்குவிக்கணும், விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருந்ததுனால 2018 வந்து நான் வந்து அவங்க கூட இணைந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ், செக்ரட்டரிஸ், ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ், ஃபுட் ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ், அதுக்கடுத்து உணவுத்துறையில் அக்ரி மினிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ரொம்ப நெருங்கி எனக்கு பழக ஆரம்பித்தாங்க. தமிழ்நாடுனாலே வந்து எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது, என்னுடைய ரட்சிப்பு சிரா. ஸோ இந்த ரட்சிப்பு சிரா பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன அப்படின்னா, சரி இவரை அருங்கணும்னா இவர் மூலயமாக நம்ம வந்து விவசாயிகளை சந்திக்க முடியும் அப்படின்ற எனக்கு ஒரு அங்கீகாரம் எனக்கு எப்பவுமே வந்து மத்திய அரசுலேருந்து கிடைக்கும். அதன் மூலமாக 2023 வந்து சர்வதேச இன்டர்நேஷ்னல் மில்லட்ஸ் இயரா வந்து சிறுதானிய ஆண்டு விழாவாக கொண்டாடும் போது அப்போது எனக்கு வந்து என்னை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட் வந்து பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க எனக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தது. அப்போ வந்து பாரத பிரதமர் வந்து என்னை பார்த்தும் பொழுது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணார். அப்போ நான் வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து நாங்களாம் என்ன பெனிஃபிட் அடைந்தோம், அந்த திட்டத்தினால எங்களை மாதிரி உழவர்களும்
எங்களை மாதிரி சிறுதானிய உற்பத்தியாளர்களும் என்னென்ன திட்டங்கள்லாம் நாங்கள் பலனடைஞ்சோம் அப்படின்ற அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர் வந்து என்னுடைய உழவன் குக்கியோடைய லோகோலாம் தொட்டு அவர் வந்து நேம்லாம் சொல்லி பாராட்டி என்னை போனது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா உண்மையாகவே வந்து இந்த பாரத திருநாட்டிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ஒரு திட்டங்களையும் ஒரு அந்த செயல்பாடுகளையும் அவர் வந்து தன் வாழ்க்கையில் அனுபவிச்சதை எடுத்துகிட்டு வந்து நமது விவசாயிகளுக்கும் நமது இளைஞர்களுக்கும் கொடுத்துட்ருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நான் என்ன நினைப்போம் அப்படின்னா, எப்பவுமே மத்திய அரசாங்கத்திலும் கிடைக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக நம்ம வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக சொல்லணும். அந்த வாய்ப்பு வந்து நான் அதிகமாக நானாக ஏற்படுத்திக்கிட்டதுனால அடிக்கடி எனக்கு வந்து டெல்லி பயணங்கள் அதிகமாக எனக்கு அமைஞ்சது. அப்படி அமையும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு அதை நம்ம விவசாயிகளுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அதை மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாங்கள் எப்பவுமே வந்து அதை வந்து பாராட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக நாங்கள் எப்பவுமே இருப்போம். பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்.